இன்றைக்கான டிஷ் வந்து குழிப்பணியாரம். ஸோ ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றி ஸ்பூன் ஆஃப் ஆயில், கொஞ்சம் கடுகு, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். சால்ட், தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கேரட் அண்ட் பீட்ரூட். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன் குழிப்பணியாரம். ஸோ நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். ஓகே. ஸோ நான் ஏன் இப்படி போடுறேன்னா, பசங்க வந்து லைக் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அதனால் அட்லீஸ்ட் இப்படியாவது நம்ம இது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி கொடுக்குறது. எல்லாமே நம்ம இப்போ கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியிலேயே அதே அப்படியே வேகட்டும். ஓகே, சரி. இப்போ நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. பாதி போதும், இவ்வளோ இருந்தால் போதும். பிகாஸ் நம்ம குடிப்பதற்கு அந்த மாவில் ஊற்ற தானே போதும். இதுவே போதும். ஸோ நான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். ஸோ கொத்தமல்லி நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ நம்ம மாவில் எல்லாமே ஊற்றியாச்சு. ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம குழிப்பணியாரம் போடலாம். ஸோ ஆக்சுவலி நான் இவ்வளோ கெட்டியாக வைக்க மாட்டேன் மாவு. எப்போவுமே வந்து குழிப்பணியாரத்துக்கு கொஞ்சம் இன்னும் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். பாரு, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் நான் சோடா மாவு எதுவுமே போட மாட்டேன். அவ்வளோதான், இதுதான் மாவு. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு குழிப்பணியாரம் ஊற்றிடலாமா? குழிப்பணியாரம் கடை வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாமா? இது மூடியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு எப்போவுமே வந்து நல்லா மொறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ மொறுன்னு வந்த அப்புறமா திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சாரி, நல்லா ஆகிருக்கு. இது மட்டும் கொஞ்சம் ஆகாமல் இருக்குது. ஓகே, திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஊற்றியாச்சு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம்.